الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم منها أربعة حرم صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا أكل أحدكم فليلعق أصابعه فإنه لا يدري في أيتهن البركة رواه مسلم أو كما قال عليه الصلاة والتسليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹதரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வழுவாது நழுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஉ தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம் எல்பேர்களின் மீதும் நீங்கா நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மாதங்களில் 7வது மாதமான ரஜபு மாதத்தை இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் அடைய இருக்கிறோம். இஸ்லாமிய மாதங்களில் 6வது மாதத்தினுடைய கடைசி தினங்களிலே நாம் வீற்றிருக்கிறோம். 7வது மாதமாக ரஜபுடைய மாதம் அமைந்திருக்கிறது. இந்த ரஜபுடைய மாதத்திலே நாம் சார்ந்திருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் இந்த மாதத்திலே நடைபெற்றதாக வரலாறுகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த ரஜபுடைய மாதத்திலே தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உம்மத்தினருக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கிறார். சமூகத்தினுடைய இஸ்லாத்தினுடைய தூண் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு நபி அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்து சொன்ன அந்த தொழுகை என்பது இந்த ரஜபுடைய மாதத்திலே தான் கடமையாக்கப்பட்டது. நாளை எந்த விஷயத்தை குறித்து ரப்புல் ஆலமீன் கேள்வி கணக்கு கேட்கிற போது தொழுகையை குறித்தும் அங்கே விசாரிக்கப்படுவார்கள் என்று ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொழுகை என்பது இந்த மாதத்திலே தான் ரப்புல் ஆலமீனால் கடமையாக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு சொன்ன பல்வேறு செய்திகளிலே உரியவர்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு, வறியவர்களுக்கு, நலிவடைந்திருப்பவர்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்திலே இருந்து கணக்கிட்டு ஜக்காத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னதை இந்த ரஜபு மாதத்திலே தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே ஜக்காத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முறையை நீங்கள் சமூகத்திற்கு தெரியப்படுத்துங்கள், நீங்கள் உம்மத்திற்கு அறிமுகப்படுத்துங்கள், அதனுடைய விளக்கத்தை சொல்லுங்கள். யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க கூடாது, எப்படி கொடுக்க வேண்டும், எதிலிருந்து கொடுக்க வேண்டும், எந்தெந்த வருமானங்களுக்காக கொடுக்க வேண்டும் என்கிற தெளிவுகளை நீங்கள் சமூகத்திற்கு சொல்லுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் மூலமாக சொல்லப்பட்ட மாதம் இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தொழுகையும் ஜக்காத்தும்
5 தூண்களாகிய அந்த 5 தூண்களில் 2 தூண்கள் இந்த மாதத்திலே தான் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னர் தான் அதற்கான சட்டங்கள், அதற்கான நடைமுறைகள், அதற்கான செயல் திட்டங்கள், அதனுடைய நன்மைகள், அதனுடைய விடுவதால் ஏற்படக்கூடிய தீமைகள் எல்லாவற்றையும் குறித்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரத்யேகமாக தெளிவான விளக்கங்களை அல்லாஹ்விடமிருந்து கேட்டு வஹீயின் மூலமாக அவர்களுக்கு சொல்லப்பட்டு அந்த செய்திகள் அனைத்தையும் சொன்னது அதனுடைய துவக்கம் இந்த ரஜப் மாதத்திலே தான் ஏற்பட்டது. அப்படியானால் இந்த ரஜப் மாதத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜப் மாதத்திலே தான் நாம் இப்போது தொழுது கொண்டிருக்கக்கூடிய கிபிலா என்பது நிரந்தரமான கிபிலாவாக நமக்கு அல்லாஹ்வின் மூலமாக அமைத்துக் கொள்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டதும் இந்த ரஜபுடைய மாதத்திலே தான். ஏற்கனவே நாம் வரலாறை தெரிந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக அங்கே தொழுகையை சொல்லப்பட்ட போது, மிஅராஜிலே நபி அவர்களுக்கு தொழுகை வழங்கப்பட்ட போது கஅபாவை முன்னோக்கி தொழுதார்கள். அதற்கு பிறகு சில காலங்கள் பைத்துல் முகத்தஸை நோக்கி நீங்கள் தொழுகுங்கள் என்று அல்லாஹ் சொன்னதனுடைய அடிப்படையிலே பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் கஅபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும் என்பதாகத்தான் இருந்தது. இதை அறிந்த ரப்புல் ஆலமீன் அங்கே ஒரு அனுமதியை கொடுக்கிறான். நீங்கள் ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம், ஃபவல்லி வஜ்ஹக உங்களுடைய முகத்தை நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராம் ஆகிய கஅபத்துல்லாவாகிய மக்காவை நோக்கி, நீங்கள் கஅபத்துல்லாவை நோக்கி உங்களுடைய முகத்தை திருப்பி நீங்கள் தொழுகையை தொடருங்கள் என்கிற அந்த செய்தியை ரப்புல் ஆலமீன் வஹியாக அறிவித்ததும் இந்த ரஜபுடைய மாதத்திலே தான் என்று வரலாறுகளின் மூலமாக நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்த கிபிலாவாக நாம் ஆக்கி வைத்துக் கொண்டிருந்த அந்த அதிலிருந்து மீண்டும் பழைய கிபிலாவாகிய ஆரம்பமாக கிபிலாவாக இருக்கக்கூடிய கஅபத்துல்லாவையே இனி கியாமத் நாள் வரைக்கும் இதுதான் சட்டம் என்று அல்லாஹ் அங்கே பரிசீலனை செய்து அதற்கான ஒப்புதலை வழங்கிய மாதம் இந்த ரஜபுடைய மாதமாக இருக்கிறது. இந்த மூன்றிற்கும் அப்பாற்பட்டு இறைவனின் மூலமாக கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள் என்று ஒரு 4 மாதங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் வருகிறது, 12 மாதங்கள் ரப்பில் மூலமாக படைக்கப்பட்டதுதான். வானங்கள் பூமி இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட நாளிலே இருந்து ஒரு ஆண்டிற்கு 12 மாதங்கள் ஆங்கில மாதமாக ஜனவரி பிப்ரவரி இருப்பதை போன்று இஸ்லாமிய மாதங்களாக முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் என்று 12 மாதங்கள். இந்த 12 மாதங்களிலே 4 மாதங்களை கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்களாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அதை அந்த வசனத்திலே சொல்கிறார், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ் 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். 12 மாதங்கள் என்று ஒரு ஆண்டிற்கு நிர்ணயித்த அந்த ரப்புல் ஆலமீன் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியமிக்க மாதங்கள், சங்கை பொருந்திய மாதங்கள் என்று அல்லாஹுவால் ஒரு மாதத்தை சிறப்பான மாதம் என்று தேர்ந்தெடுத்து சொல்லப்பட்ட 4 மாதங்களில் இந்த ரஜபுடைய மாதமும் ஒன்று. ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் இந்த ரஜப். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் இந்த ரஜபுடைய மாதம். இந்த 4 மாதங்களும் அல்லாஹ்வின் மூலமாக கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறது. சில மாதங்களை, சில நாட்களை நாம அதை சிறப்பாக ஆக்குவதை விட இறைவனின் மூலமாக ஒரு செய்தி சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அது மிகவும் அந்த மாதத்திலே நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நாம் கொண்டு வருகிறேன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்திலே ரஜபுடைய மாதம் என்பது மிக சிறப்பான மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரஜபுடைய மாதத்தை அடைகிற போது அந்த பிரார்த்தனையை நமக்கு கற்றுத் தந்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். இறைவா, பாரிக் லனா ஃபீ ரஜப், ரஜபிலே எனக்கு பரக்கத்தை செய்வாயாக. வ ஷஅபான, ஷஅபானிலே எனக்கு பரக்கத்தை செய்வாயாக. வ பல்லிக்னா ரமலான், அடுத்து வருகிற அந்த ரமலானுடைய மாதத்தை அடைகிற பாக்கியத்தை எனக்கு தருவாயாக என்று
நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரஜபுடைய மாதத்தினுடைய துவக்கத்திலே அந்த பிரார்த்தனையை இந்த உம்மத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு பரக்கத்தை தேடி, அபிவிருத்தியை தேடி, ரஹ்மத்தை தேடி நிறைய இடங்களுக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலும் நபி அவர்கள் ஹதீஸிலும் பரக்கத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லி தந்திருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சொன்ன எல்லா போதனைகளிலும் மிகச்சிறந்த போதனை பரக்கத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், என்ன அமல்களை நாம் செய்தால் நமக்கு இறைவனுடைய ரஹ்மத் என்பது கிடைக்கும், இறைவனுடைய பரக்கத் என்று சொல்லப்படக்கூடிய அருள் வளம் என்பது நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மாதங்களிலே இல்லாமல் ரஜபுடைய மாதம் வருகிற போது பரக்கத்தை குறித்த அந்த சிந்தனையை இந்த உம்மத்திற்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். பொதுவாகவே பரக்கத்தை பெறுவதற்கான பல்வேறு வழிமுறைகளிலே முதலாவதாக நமக்கு சொல்லப்பட்டிருப்பது, போதும் என்ற மனம் ஒரு மனிதரிடத்தில் இருந்துவிட்டால் ரப்புல் ஆலமீன் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பரக்கத்தாக ஆக்கி தருகிறான், அதன் மூலமாக அவருடைய தேவைகளை நிறைவேற்றி தருகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மத் என்ற நபிமொழி கிரந்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு நபிமொழி வருகிறது, இன்னல்லாஹ யப்தலா அப்தஹு பிமா அஅதாஹுல்லாஹ். இன்னல்லாஹ நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யப்தலா அப்தஹு தன்னுடைய அடியானை சோதிக்கிறான், தன்னுடைய அடியானை அங்கே சோதித்து பார்க்கிறான். பிமா அஅதாஹுல்லாஹ், அவனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய ஒன்றின் மூலமாக அவன் எப்படி செயல்படுகிறான். பொருளாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், இன்ன பிற மனிதனுக்கு தேவையாகிற எந்த பொருளாக இருக்கட்டும், எந்த தேவையாக இருக்கட்டும், அத்தனையும் அது அல்லாஹ்விடத்திலே இருந்துதான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ரப்புல் ஆலமீன் கொடுத்ததை வைத்து இவன் எப்படி செலவு செய்கிறான், அதில் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை அல்லாஹ் அங்கே பரீட்சையிட்டு பார்க்கிறான். அல்லாஹ் அங்கே ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு அடியானையும் அங்கே அவனுக்கு தேர்வு வைக்கிறான். ஃபமன் ரலிய பிமா கஸமல்லாஹ், ஃபமன் ரலிய பிமா கஸமல்லாஹ், அல்லாஹ் யாருக்கு விதியில எழுதி இருக்கிறானோ அந்த கசமை, அந்த பங்கை யார் பொருந்தி கொண்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை அமைத்துக் கொண்டாரோ, பாரக்கல்லாஹு லஹு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பாரக்கல்லாஹு லஹு, அல்லாஹ் அவருக்கு பரக்கத்தை செய்கிறான், மட்டுமல்ல வவஸ்ஸஅஹு, வவஸ்ஸஅஹு, அந்த விஷயத்திலே அவருக்கு விசாலத்தை ஏற்படுத்துகிறார். எக்ஸ்டெண்ட் பண்றதுன்னு சொல்றோம்னா, நம்ம திடீர்னு லீவ்ல வந்திருப்போம், ஏதாவது சூழ்நிலைகள் முன்ன பின்ன இருக்கும், அதனால லீவ் ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம பேசு வழக்கில் சொல்றோம்ல, அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் எழுதிய அந்த விதியினுடைய அமைப்பை ஒருவன் பொருந்தி கொண்டான் என்று சொன்னால், ஃபமன் ரலிய பிமா கஸமல்லாஹ் பாரக்கல்லாஹு லஹு, பரக்கத்தோடு நிறுத்துவதில்லை, வவஸ்ஸஅஹு, விசாலத்தையும் அங்கே ஏற்படுத்துகிறார். நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஏதோ கையை பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு நினைப்போம், ஆனா அந்த தேவை முடிந்ததற்கு பிறகும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி என்பது நமக்கு ஏற்படாமலே நம்முடைய தேவை என்பது அங்கே நிறைவு செய்யப்பட்டிருக்கும். பமல்லம் ஏர்ல, நான் 40 வருஷமா விடாம தொழுதுகிட்டு இருக்கிறேன், எனக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து நோன்பை இன்று வரைக்கும் நான் விட்டதில்லை, என்னால் முடிந்த அளவிற்கு தான தர்மங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறேன், ரப்பி என்னை ஏன் சோதிக்கிறான், எனக்கு அல்லாஹ் கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று ஒருவன் அல்லாஹ் வழங்கியதை போதும் என்ற மனம் இல்லாமல் எவ்வளவு அல்லாஹ் கொடுத்தாலும்
கொடுப்பதை எல்லாம் வாங்கி வைத்துக் கொண்டு இன்னமும் வேண்டும் இன்னமும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்ற பேராசை ஒரு மனிதனிடத்திலே வந்துவிட்டால் அல்லாஹுடைய அந்த ஃபர்ல் கசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பங்கை ஒரு மனிதனுக்கு ஒரு ஆப்பிளை கொடுத்து பங்குவை என்கிற போது 4 பேர்கள் இருந்தால் நாம் 4ஆக பங்கு வைத்துக் கொடுப்போம். அதே போன்றுதான் அடியார்கள் தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற பங்கிலே நமக்கு பங்கு கிடைத்திருக்கிறது என்று அவன் பொருந்திக் கொண்டால் அதிலே பரக்கத்தும் கிடைக்கிறது, விசாலமும் கிடைக்கிறது. பமல்லம் எர்ல யார் பொருந்திக் கொள்ளவில்லையோ, புலம்பிக் கொண்டிருக்கிறாரோ, லம் யுபாரக் லஹு ஃபீஹி அதிலே அவருக்கு பரக்கத்தே இல்லாமல் போய்விடுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருகிற வார்த்தை இதுதான். முஸ்னத் அஹ்மதிலே இந்த நபிமொழி வருகிறது, லம் யுபாரக் லஹு அவருக்கு பரக்கத்தே இல்லாமல் போய்விடுகிறது. புலம்பிக் கொண்டே காலத்தினுடைய கடைசி வரைக்கும் புலப்பத்திலே அவருடைய வாழ்க்கை நிறைவுக்கு வந்து ஒரு அளவிற்கு அந்த சூழ்நிலை என்பது ஏற்பட்டு விடுகிறது. எனவே பரக்கத்தை தேடுகிற நாம் ஒவ்வொருவரும் முதலிலே செய்ய வேண்டியது, ரப்பை எனக்கு விதித்தது, அதை கொண்டு என்னுடைய தேவைகள் முழுமை பெற்றுவிடும் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை நம்மிடத்திலே வந்துவிட்டால் அது பரக்கத்தை அல்லாஹ் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்துவிட்டு அல்லாஹ் வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறார். குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் அல்லாஹ் எந்த ஒரு ஆன்மாவையும் அது எந்த அளவிற்கு சோதனைகளை தாங்குமோ, எந்த அளவிற்கு வேதனைகளை தாங்குமோ, அந்த வரம்பிற்கு மீறி அவர்களுக்கு சோதனையை கொடுக்க மாட்டான். இது குர்ஆனுடைய வசனம். சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி அந்த வசனங்களிலே அமையப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாசகம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் கவனத்திலே நிறுத்த வேண்டிய செய்தி. நான் எவ்வளவு நல்ல காரியங்களை செய்து எனக்கு போய் இப்படி ஒரு சூழ்நிலையா என்று நம் வாழ்க்கையினுடைய எந்த சூழலிலும் இந்த வார்த்தை வந்துவிடவே கூடாது. மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா. எந்த உயிரையும் எந்த ஆன்மாவையும் அதற்கு எவ்வளவு சோதனைகளை தாங்குவதற்கு சக்தி இருக்கிறதோ அதற்கு மீறி ஒரு சோதனையை கொடுக்க மாட்டான். எனவே நமக்கென்று அல்லாஹ் அங்கே பங்கிட்ட அந்த பங்குகளை நாம் இந்த உலகத்திலே பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை ஜீவியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் எனக்கு பரக்கத்தை செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டுமே தவிர புலம்புவதை, வீணான வார்த்தைகளை நாம் வசைபாடுவதை, அல்லாஹ்வையோ மற்றவர்களையோ நாம் சொல்லுவதிலிருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நபிமொழி நமக்கு எடுத்து காட்டுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு செய்தி, அல்லாஹ் நமக்கு வழங்கியதற்கு நன்றி செலுத்துகிற போது அல்லாஹ் நம்முடைய ரிஸ்கை, நம்முடைய வாழ்வாதாரத்தை, பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகிறான், விசாலப்படுத்தி தருகிறான். குர்ஆனில் ஒரு வசனம் வருகிறது, லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும். லஇன் ஷகர்தும் நீங்கள் அல்லாஹ் வழங்கிய அந்த நிஅமத்துக்களுக்கு, அருட்பாக்கியங்களுக்கு நன்றி செலுத்தினால், ஒருவேளை உணவு கொடுக்கிறாரா, அந்த உணவை வாங்கி சாப்பிட்டு விட்டு, ரப்பே இந்த உணவை கொடுத்த அத்தனை பேருக்கும் இந்த உணவு தயாராகுவதற்காக யாரெல்லாம் பாடுபட்டு இருக்கிறார்களோ, உழைத்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஒரு மனமாற ஒரு துஆவை நாம், பிரார்த்தனையை நாம் செய்கிற போது அங்கே அவர்களுக்கும் நினைத்து பார்க்கிறோம், இந்த உணவை கொடுத்த இறைவா, அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅல்னா மினல் முஸ்லிமீன் என்கிற அந்த நன்றியை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்று சொன்னால், லஅஸீதன்னகும் அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனத்திலே, லஅஸீதன்னகும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன் என்று சொல்கிறான். சாதாரணமாக சொல்லவில்லை, உறுதியாக என்கிற வார்த்தையை அல்லாஹ் சேர்த்து சொல்லி இருக்கிறார். அதே நேரத்திலே எச்சரிக்கையும் அல்லாஹ் அங்கே கொடுக்கிறான், வலஇன் கஃபர்தும், வலஇன் கஃபர்தும் நான் கொடுக்கக்கூடிய நிஅமத்துக்களை அனுபவித்துக் கொண்டு எனக்கு நன்றி செலுத்தாமல் அதற்கு மாறு செய்தீர்கள் என்று சொன்னால், அதை புறக்கணித்தால், இன்ன அஸாபி லஷதீத் அல்லாஹ் சொல்கிற வார்த்தை, அந்த வசனத்தை நிறைவு செய்கிறார். எனக்கு நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்தி தருகிறேன், ஆனால் வலஇன் கஃபர்தும் நீங்கள் அந்த விஷயங்களை, நிஅமத்துக்களை அனுபவித்துக் கொண்டு நன்றி செலுத்தாமல் இருந்து விட்டால், இன்ன அஸாபி லஷதீத் என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். சாதாரணமாக சொல்லவில்லை, சாதாரணமான வேதனை அல்ல, கடுமையான வேதனை என்பதை அல்லாஹ் அழுத்தமாக சொல்கிறார். அல்லாஹ் சொல்லிட்டா அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்கிறது இல்லை. இந்த வார்த்தைகளுக்கு யார் மதிப்பு கொடுக்கவில்லையோ,
சொன்னதை போன்று அல்லாஹ் அங்கே நடத்தியும் காட்டியிருக்கிறார். குர்ஆனில் வருகிறது, வலரபல்லாஹு மஸலன் கரியத்தன் கானத் ஆமினத்தன் முத்மைன்னத்தன் யஅதீஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மகானின் ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ் ஃபஅதாகஹல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் ஹௌஃபி பிமா கானூ யஸ்னஊன். இந்த வசனத்தினுடைய விளக்கம் இதுதான். வலரபல்லாஹு மஸலன் கரியத்தன், அல்லாஹ் ஒரு கிராமத்தை, ஒரு குக்கிராமத்தை உதாரணமாக குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இன்ன அதாபி லஷதீத் என்று அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை பொய்யானதல்ல, அதை நிரூபித்தும் காட்டுகிறார். கானத் ஆமினத்தன் முத்மைன்னா, அந்த கிராமத்தில் இருந்தவர்கள் ஆமினத்தன் நிம்மதி பெற்றவர்களாக இருந்தார்கள். யஅதீஹா ரிஸ்குஹா, அவர்களுடைய வாழ்வாதாரம் மின் குல்லி ரகதம் மின் குல்லி மகானின், ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தேவையான உணவுகள், அவர்களுடைய ரிஸ்க் என்று சொல்லப்படக்கூடிய வாழ்வாதாரம் வந்து கொண்டே இருந்தது. எங்கிருந்து வந்துச்சுனே தெரியல. அல்லாஹ் சொல்கிறான், அனுபவித்துக் கொண்டே இருந்தார்கள், நன்றி செலுத்தவில்லை. ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்த மறந்தார்கள், நன்றி செலுத்தாமல் இருந்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், ஃபஅதாகஹுமுல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் ஹௌஃபி, நிம்மதியாக இருந்த, சந்தோஷமாக இருந்த வாழ்க்கையை அனுபவித்து என்ஜாய் பண்ணி கொண்டிருந்த அந்த கிராமத்திற்கு அல்லாஹ் அந்த கிராமவாசிகளுக்கு சுவைக்க வைத்தான். லிபாஸல் ஜூஇ, பசியினுடைய ஆடையை சுவைக்க வைத்தான். வல் ஹௌஃபி, பயத்தினுடைய ஆடையை அங்கே சுவைக்க வைத்தான். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? பிமா கானூ யஸ்னஊன். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி என்று அல்லாஹ் தானே குர்ஆனிலே சொல்கிறான். பூமியிலே படைத்த அத்தனை பேருக்கும் ரிஸ்க் தருகிறேன் என்று சொல்லுவது அல்லாஹ் தான். ஆனால் இதையும் அடியார்களாகி நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். நாம் பெறுகிற அந்த நியமத்துக்களுக்கு நன்றி செலுத்துகிற போது அதிகப்படுத்தி தருவேன் என்று சொன்ன அந்த வாசகத்தை, அந்த வசனத்தை நடைமுறைப்படுத்தாத கிராமத்தை லிபாஸல் ஜூஇ வல் ஹௌஃபி, பயத்தின் மூலமாக, பசியின் மூலமாக அவர்களை நாம் சுவைக்க செய்தோம், அந்த வேதனை அவர்களுக்கு நாம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, என் மீது அல்லாஹ் ரஹ்மத் என்று சொல்கிறீர்களே, அல்லாஹ் இரக்கமுள்ளவன் இல்லையா, மன்னிப்பாளன் இல்லையா என்று என்னை போய் கேட்டு விடாதீர்கள். பிமா கானூ யஸ்னஊன், இந்த சூழ்நிலைகளுக்கான காரணம் என்ன? இந்த காரணங்களை உருவாக்கி கொண்டவர்கள் யார்? பிமா கானூ யஸ்னஊன், அவர்கள் செய்த செயல்பாடுதான். ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களுக்கு மாறு செய்த அந்த சூழல் தான் அவர்களுக்கு இந்த வேதனையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் இன்ன அதாபி லஷதீத் என்று சொன்னதோடு நிறுத்தி கொள்ளாமல் அதற்கான ஒரு நிகழ்வையும் அல்லாஹ் ஏற்படுத்தி, பரக்கத்தை தேடுகிறீர்களா, நன்றி செலுத்துங்கள், லா அஸீதன்னக்கும், நான் கண்டிப்பாக அதிகப்படுத்தி தருகிறேன் என்று உறுதியோடு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனவே நாம் பரக்கத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நல்ல நேரத்திலே அல்லாஹ்வினுடைய இந்த வழிகாட்டுதலையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறைகளையும் நாம் கவனத்திலே கொண்டு செயல்படுகிற போது பரக்கத் நம்மை தேடி வரும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. நாகரீக உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவோ விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சிகள் எல்லாம் வந்துவிட்டது. இன்றைக்கு போய் நபி அவர்களுடைய நடைமுறைகளை நாம் எடுத்து செயல்பட்டு கொண்டிருந்தால் அது நன்றாகவா இருக்கிறது, காலத்திற்கு பொருந்துமா என்றெல்லாம் நாம் யோசிக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிற ஒரு சின்ன செயல்பாடு நமக்கு பெரிய பரக்கத்தை தந்து விடுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிற நபிமொழி, இதா அக்கல அஹதுக்கும், உங்களில் ஒருவர் சாப்பிட்டால் சாப்பிட்டு முடித்தவுடன் அந்த கைகளில் ஒட்டி இருக்கக்கூடிய பருக்கை இருக்கிறது தெரியுமா, அதை அப்படியே, அது திருமண வீடாக இருக்கட்டும், அல்லது வேறு நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அல்லது வேறு விருந்துகளாக இருக்கட்டும், விருந்து வைபவங்களாக இருக்கட்டும், நம்முடைய இல்லத்திலே அருந்துகிற அல்லது ஹோட்டல் போன்றவைகளாக இருக்கட்டும், எங்கே சாப்பிட்டாலும் நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த விரல்களை அவர் சூப்பி கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு நாகரிகம் என்கிற பெயரிலே 4 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு பொது இடத்துல பப்ளிக்ல இருந்து கொண்டு நாம விரல சூப்பிட்டு இருந்தா எதிரில் இருக்கவங்களுக்கு அது நல்லாவா இருக்கும், அது நம்முடைய நல்லா இல்லையே என்று நம்முடைய உள்மனம் சொல்கிறது. ஆனால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவருடைய கை விரல்களை சூப்பி கொள்ளட்டும். காரணம் என்ன தெரியுமா? அவர் அறிய மாட்டார்,
ஃபி ஐயத்திஹின் அல் பரக்கா, அந்த கைகளிலே ஒட்டி இருக்கக்கூடிய சோற்று பருக்கைகளிலே எந்த உணவு பருக்கையிலே பரக்கத் என்று சொல்லப்படக்கூடிய அபிவிருத்தியை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியாது. அதனால உங்களுடைய உணவுகளை, தட்டையில் இருக்கிற உணவுகளை எப்படி நீங்கள் சாப்பிடுகிறீர்களோ அதே போன்று கொஞ்சம் கூச்சப்படாம சபையினுடைய ஒழுக்கத்திற்கு அது முரணாகவெல்லாம் இருக்காது. நபி அவர்கள் கற்றுத்தந்த ஒழுக்கம் தான், அதைத்தான் நாம் கடைபிடிக்கிறோம், நாம புதிதாக ஏற்படுத்தவில்லை என்பதை மனதிலே கொண்டு அந்த விரல்களை சூப்புகிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டால் அந்த பரக்கத்தை நாம் இலகுவாக பெற்றுவிட முடியும் என்பதையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த நபிமொழி நமக்கு எடுத்து காட்டுகிறது. பரக்கத்தை தேடி எங்கே சென்றால் நிறைய நமக்கு கிடைக்கும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய இருப்பதற்கு பெயர் பரக்கத் அல்ல. குறைவாக இருந்தாலும் அதன் மூலமாக நம்முடைய தேவைகள் நிறைவு செய்யப்படுகிற போதுதான் அதிலே அல்லாஹுடைய பரக்கத் என்று சொல்லப்படக்கூடிய அபிவிருத்தி அங்கே மறைந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ரஜப் மாதத்தை நெருங்குகிற இந்த நேரத்திலே நபி அவர்கள் கற்றுத்தந்த அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான் என்கிற அந்த பிரார்த்தனையும் இப்போதே நாம் அதை நினைவுபடுத்த துவங்கிவிட வேண்டும். அந்த நாட்கள் நம்மை வந்தடைகிற போது அந்த பிரார்த்தனைகளை நாம் சொல்லுவதற்கு இலகுவாக இருக்கும். மனப்பாடம் இல்லாதவர்கள் இப்போதே அதை நாம் மனப்பாடம் செய்து கொள்கிற போது அந்த மாதங்களிலே ஓதுவதற்கு நமக்கு வசதியாக இருக்கும். இறைவனும் இறை தூதரும் எந்த கருத்துக்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அவைகளை முழுமையாக கடைபிடிக்கிற போது பரக்கத்தை நாம் இலகுவாக பெற முடியும் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவரும் நபி அவர்கள் கற்றுத்தந்த அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய அந்த சட்டதிட்டங்களை முழுமையாக பேணி நடக்கிற போது பரக்கத் நம்மை தேடி வரும் என்கிற இந்த உண்மையை உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வல்